நரேந்திரனின் பகுத்தறிவும் துணிச்சலும். நரேந்திரனிடம் சிறு வயதிலேயே எதையும் பகுத்தாய்ந்து பார்க்கும் குணமும் வீண் பயம் கொள்ளாத துணிச்சலும் இயல்பாகவே இருந்தது. பிரம்மராட்சஸ் சோதனை. நரேந்திரன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு வீட்டின் முற்றத்திலிருந்த சம்பக மரத்தில் ஏறி விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தான். அந்த வீட்டின் உரிமையாளரான ஒரு பெரியவருக்கு சிறுவர்கள் மரத்தில் ஏறி விளையாடுவது பிடிக்கவில்லை. மரத்தின் கிளைகள் உடைந்துவிடும் என்று பயந்தார். சிறுவர்களை அங்கிருந்து கலைப்பதற்காக அவர் ஒரு பொய்யை கூறினார். தம்பிகளா, இந்த மரத்தில் ஏறி விளையாடாதீர்கள். இதில் ஒரு பயங்கரமான பிரம்மராட்சஸ், அதாவது பேய் இருக்கிறது. அது இந்த மரத்தில் ஏறுபவர்களின் கழுத்தை முறித்துவிடும் என்று பயமுறுத்தினார். பெரியவர் சொன்னதை கேட்டு நரேனின் நண்பர்கள் பயந்து நடுங்கினார். ஆனால் நரேன் எதற்கும் அஞ்சாமல் அந்த பெரியவர் சென்றவுடன் மீண்டும் அதே மரத்தில் ஏறி தலைகீழாக தொங்கி விளையாடத் தொடங்கினான். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நண்பர்கள், நரேந்திரா, கீழே இறங்கி வா, அந்த பேய் உன் கழுத்தை முறித்துவிடப் போகிறது என்று கத்தினார்கள். அதற்கு நரேன் சத்தமாக சிரித்துக்கொண்டே, நண்பர்களே, அந்த பெரியவர் சொன்னதை அப்படியே நம்பாதீர்கள். பேய் என்பது உண்மையாக இருந்தார் இத்துணை நேரத்திற்கு அது என் கழுத்தை முறித்திருக்க வேண்டும். எதையும் நேரில் ஆராயாமல் யாரோ ஒருவன் சொன்னான் என்பதற்காக பயப்படுவது முட்டாள்தனம் என்று கூறினான். தலைமை பண்பும் சாகசமும். மற்றொரு முறை ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சியின் போது ஒரு கனமான இரும்புத் தடி எதிர்பாராத விதமாக விழுந்து அங்கிருந்த ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இரத்தத்தைக் கண்டதும் மற்றவர்கள் பயந்து சிதறி ஓடினர். ஆனால் நரேன் மட்டும் அங்கிருந்து நகரவில்லை. பதற்றப்படாமல் தனது துணியை கிழித்து காயம்பட்டவருக்கு முதலுதவி செய்தார். பின்னர் ஒரு வண்டியை வரவழைத்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிரை காப்பாற்றினார். இத்தகைய துணிச்சலான செயல்களும் எதையும் காரண காரியத்துடன் அணுகும் முறையுமே நரேந்திரனை ஒரு சிறந்த தலைவனாக மாற்றியது. நரேந்திரனின் நற்பண்புகள். உண்மை பேசுதல், நேர்மை. நரேந்திரன் எத்தகைய சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவார். பள்ளியில் ஆசிரியர் தன்னை தண்டிக்க முற்பட்டபோது தான் பேசவில்லை என்று பொய்கூறி தப்பிக்க நினைக்காமல் தான் பேசியதை நேர்மையுடன் ஒப்புக்கொண்டு தண்டனையை ஏற்றார். ஜீவகாருண்யம், உயிரிரக்கம். சிறுவயதிலிருந்தே நரேனுக்கு பிராணிகளிடம் மிகுந்த அன்பு இருந்தது. மாடுகள், நாய்கள், பறவைகள் என அனைத்தையும் அரவணைத்து அவற்றுக்கு உணவு ஊட்டி மகிழ்வார். தன்னலமற்ற சேவை. பிறர் துன்பப்படுவதைக் கண்டால் நரேனின் மனம் துடிக்கும். ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சியின் போது காயமடைந்த அந்நிய சிறுவனுக்கு மற்றவர்கள் ஓடி ஒளிந்தபோது நரேன் மட்டும் துணிச்சலுடன் முதலுதவி செய்து அவனை காப்பாற்றினார். தலைமை பண்பு. எதையும் முன்னின்று நடத்தும் ஆற்றல் அவரிடமிருந்தது. விளையாட்டு மைதானமாக இருந்தாலும் சரி, நாடக மேடையாக இருந்தாலும் சரி, தனது நண்பர்களை தகுந்த முறையில் வழிநடத்திச் செல்வார். பகுத்தறியும் திறன். எதையும் குருட்டுத்தனமாக நம்பாமல் தனது அறிவுக்கு பொருந்துவதை மட்டுமே ஏற்பார். பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக எதையும் அப்படியே ஏற்காதே என்ற தந்தையின் அறிவுரையை தன் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்தார். துறவு மனப்பான்மை. சிறுவயதிலேயே தன்னிடமிருந்த உடைகளையோ அல்லது பொருட்களையோ தேவைப்படும் துறவிகளுக்கு கொடுத்து மகிழும் தாராள குணம் அவரிடமிருந்தது. ஒரு புத்தகத்தை ஒரே நாளில் முடித்த அபார நினைவாற்றல். நரேந்திரனின் நினைவாற்றல் சாதாரண மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருந்தது. ஒருமுறை அவர் தனது நண்பர் ஒருவருடன் தங்கியிருந்தபோது அங்கிருந்த பொது நூலகத்திலிருந்து, பப்ளிக் லைப்ரரி இலிருந்து மிகப்பெரிய புத்தகங்களை ஒவ்வொன்றாக எடுத்து வர சொல்வார். ஆச்சரியம் என்னவென்றால், காலையில் எடுத்து வந்த புத்தகத்தை அன்றே மாலையில் திருப்பி தந்துவிட்டு அடுத்த புத்தகத்தை கொண்டு வர சொல்வார். இப்படியே சில நாட்கள் தொடரவே அந்த நூலகருக்கு சந்தேகம் வந்தது. இந்த சிறுவன் புத்தகத்தை உண்மையிலேயே படிக்கிறானா அல்லது சும்மா படங்களை பார்த்துவிட்டு திருப்பி தருகிறானா என்று அவர் நரேனின் நண்பரிடம் கேட்டார். விஷயம் நரேந்திரனின் காதுக்குச் சென்றது. அவர் நேராக நூலகரிடம் சென்று, ஐயா, நான் இந்த புத்தகங்கள் அனைத்தையும் முழுமையாக படித்துவிட்டேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதுவரை நான் வாங்கிய புத்தகங்களிலிருந்து எந்த கேள்வியை வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள் என்று சவாலாக கூறினார். நூலகர் ஒரு பெரிய புத்தகத்தின் கடினமான பகுதியை திறந்து சில கேள்விகளை கேட்டார். நரேந்திரன் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தது மட்டுமன்றி அந்த புத்தகத்தின் குறிப்பிட்ட பக்கத்தில் என்னென்ன வரிகள் இடம்பெற்றுள்ளன என்பதை ஒரு வார்த்தை கூட பிசகாமல் அப்படியே ஒப்பித்தார்.
இதைக் கேட்டு நூலகர் திகைத்துப் போனார். ஒருமுறை வாசித்தாலே அது அப்படியே புகைப்படமாக அவர் மனத்திரையில் பதிந்துவிடும் ஆற்றலை நரேந்திரன் பெற்றிருந்தார். இந்த பண்பே பின்னாளில் அவர் மேலை நாடுகளில் ஆற்றிய உரைகளின்போது நூற்றுக்கணக்கான நூல்களிலிருந்து மேற்கோள்களை மிகத் துல்லியமாக சுட்டிக்காட்ட அவருக்கு உதவியது. நரேந்திரனும் தந்தையும் அறிவுபூர்வமான விவாதங்கள். நரேந்திரனின் தந்தை விஸ்வநாதர் ஒரு வழக்கறிஞராக இருந்ததால் எதையும் தர்க்க ரீதியாக அணுகும் பண்பு அவரிடம் இருந்தது. அதே பண்பு நரேந்திரனிடமும் இயல்பாகவே அமைந்திருந்தது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கும் விவாதங்கள் வெறும் வாக்குவாதங்களாக இல்லாமல் ஆழமான தேடலாகவே இருந்தன. ஜாதி குறித்த சோதனை. நரேந்திரனின் தந்தை ஒரு வழக்கறிஞராக இருந்ததால் அவரது அலுவலகத்திற்கு பல்வேறு ஜாதியினரும் மதத்தினரும் வந்து செல்வார்கள். அவர்களுக்காக தனித்தனியான புகையிலை குழாய்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒருநாள் வெவ்வேறு குழாய்களில் புகைபிடித்தால் ஜாதி போய்விடுமா என்று நரேந்திரனுக்கு சந்தேகம் வந்தது. உடனே அவன் அங்கிருந்த அனைத்து குழாய்களையும் ஒவ்வொன்றாக இழுத்து பார்த்தான். இதை கவனித்த அவனது தந்தை, "என்ன செய்கிறாய் நரேன்?" என்று கேட்டார். அதற்கு நரேன் மிகவும் அமைதியாக, "அப்பா, நான் எல்லா குழாய்களையும் இழுத்து பார்த்தேன். என் ஜாதி அப்படியேதான் இருக்கிறது, எங்கும் போகவில்லை" என்று வேடிக்கையாகவும் அதே சமயம் ஜாதி வேற்றுமையின் போலித்தனத்தை சுட்டிக்காட்டும் விதமாகவும் பதிலளித்தார். வாழ்க்கை வழிகாட்டுதல். ஒருமுறை நரேந்திரன் தனது தந்தையிடம், "அப்பா, எனக்காக நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு என்ன சொத்து சேர்த்திருக்கிறீர்கள்?" என்று உரிமையோடு கேட்டார். அதற்கு விஸ்வநாதர் கோபப்படாமல் நரேந்திரனை ஒரு நிலைக்கண்ணாடியின் முன் நிற்க வைத்தார். "நரேன், உன்னை இந்த கண்ணாடியில் பார். உனக்கு எவ்வளவு அழகான முகம், கூர்மையான அறிவு, அஞ்சாத துணிச்சல் ஆகியவற்றை நான் கொடுத்திருக்கிறேன். இதுதான் நான் உனக்கு சேர்த்து வைத்திருக்கும் மிகப்பெரிய சொத்து" என்று பதிலளித்தார். தந்தையின் இந்த பதில் நரேந்திரனை பெரிய அளவில் சிந்திக்க வைத்தது. நேர்மை குறித்த பாடம். விஸ்வநாதர் எப்போதும் சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவிப்பார். ஒருமுறை நரேன் ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தபோது, "எதையும் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அப்படியே நம்பாதே. உனது பகுத்தறிவுக்கு எது சரியாக படுகிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்" என்று அறிவுறுத்தினார். இந்த அறிவுரையே பின்னாளில் நரேந்திரன் ஆன்மீக பாதையில் எதையும் கேள்வி கேட்டு ஆராயும் வலிமையை கொடுத்தது. நரேந்திரனின் கலை ஆர்வமும் இசையும். நரேந்திரன் வெறும் அறிவுஜீவியாக மட்டும் இருக்கவில்லை. அவர் கலை மற்றும் இசையில் மிகுந்த தேர்ச்சி பெற்ற ஒரு கலைஞராகவும் திகழ்ந்தார். நரேந்திரனுக்கு இசையில் பிறவியிலேயே மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவர் முறைப்படி சங்கீதம் கற்றுக்கொள்ள விரும்பினார். அதற்காக அகமட் கான் மற்றும் பெனி குப்தா போன்ற புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களிடம் சீடராக சேர்ந்து வாய்ப்பாட்டு மற்றும் பல்வேறு இசைக்கருவிகளை இசைக்கு கற்றுக்கொண்டார். நரேந்திரனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை அவனது வசீகரமான குரல் வளம். அவர் பாடும்போது கேட்பவர்கள் தங்களை மறந்து மெய்மறந்து நிற்பார்கள். பின்னாளில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரனிடம் முதன்முதலில் ஈர்க்கப்பட்டதற்கு காரணமே அவரது தெய்வீகமான இசைதான். அவர் வெறும் பாடகர் மட்டுமல்ல, தபேலா, மிருதங்கம் மற்றும் சிதார் போன்ற இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்தார். எதையும் முழுமையாக கற்க வேண்டும் என்ற முனைப்புடன் அவர் இசையை ஒரு தவம் போலவே பயின்றார். நரேந்திரனுக்கு ஓவியம் மற்றும் கலை நுணுக்கங்களிலும் ஈடுபாடிருந்தது. எதை பார்த்தாலும் அதன் அழகையும் அதில் உள்ள நுணுக்கங்களையும் சட்டென்று கவனித்து விடுவார். ஒரு கலைப்படைப்பை பார்த்தால் அதன் பின்னணியில் உள்ள உழைப்பை அவர் எப்போதும் பாராட்டுவார். நரேந்திரனுக்கு சமையல் கலையிலும் ஆர்வம் இருந்தது. அவர் நண்பர்களுடன் சேர்ந்து சுவையான உணவுகளை சமைத்து மகிழ்வார். அதில் ஒரு புதிய கலைத்திறனை காட்டுவார். நரேந்திரனின் பன்முகத் திறமையை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்த இந்த இசை மற்றும் கலை ஈடுபாடே பின்னாளில் அவர் வேதாந்த கருத்துக்களை மிக அழகாகவும் ரசனையுடனும் உலகுக்கு எடுத்துரைக்க உதவியது.